உலகில் 2000 வருடங்கள் பேரரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் என்றால் அது எமது பாண்டிய பேரரசுதான். களப்பிரர்கள் காலத்தில்தான் அவர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள் என்ற தகவல். அப்படியான ஒரு குறுநில மன்னர்தான் இந்த கதையின் நாயகன். வாங்க கதையை பார்க்கலாம். அந்த ராஜா மிகவும் கவலையோடு இருந்தார். அதை பார்த்த ராணி, என்ன மன்னா, முகத்தில் சற்று கவலை தெரிகிறது என்றார். அதற்கு ராஜாவும், ஒன்றுமில்லை ராணி, நேற்று பற்கள் எல்லாம் விழுவது போல் கனவு கண்டேன், அதான் ஒரே கவலையாக இருக்கிறது என்றார். ராணியோ, கவலை வேண்டாம் அரசே, நாம் அரசவை ஜோதிடரை அழைக்கிறேன். யாரங்கே? அரசவை ஜோதிடர் வந்ததும் ராஜாவை வணங்கி ஓலைச்சுவடிகளை பார்க்கத் தொடங்கினார். பின்பு பதட்டத்துடன், மன்னா, பேராபத்து, உங்கள் கண் முன்னே உங்கள் உறவினர்கள் ஒவ்வொருவராக மடிவர், நீங்கள் மட்டும்தான் தனியாக இருப்பீர்கள் என்றார். அதை கேட்டதும் கண்கள் சிவந்த ராஜா கோபத்தில், நிறுத்து மூடனே, என்ன வார்த்தை பேசுகிறாய்? காவலர்களே, இவனை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள் என்கிறார். அதை பார்த்த ராணியோ, கோபம் வேண்டாம் அரசே, கோபம் வேண்டாம், எதற்கும் கோவில் ஜோதிடரையும் அழைத்துவிட்டு கேட்கலாம் என்கிறார். கோவில் ஜோதிடர் முகத்தில் புன்னகையோடு உள்ளே வருகிறார். வந்ததும் அரசரை கைகூப்பி வணங்கி அவரும் ஓலைச்சுவடிகளை பார்க்க தொடங்குகிறார். பின்னர் மகிழ்ச்சியுடன், மன்னா, இது மிக உன்னதமான கனவு. உங்கள் வம்சத்திலேயே நீங்கள்தான் மிக நீண்ட ஆயுளுடன் அதிக காலம் வாழப்போகிறீர்கள். எல்லாரையும் விட நீண்ட காலம் இந்த நாட்டை ஆளும் பாக்கியம் உங்களுக்கே உண்டு என்கிறார். ராஜாவின் முகத்தில் பெருமகிழ்ச்சி. ஆகா, கேட்கவே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதோ உனக்கு 100 பொற்காசுகள் என்று அவருக்கு பரிசு வழங்கி பாராட்டுகிறார். அன்பு உறவுகளே, உண்மை ஒன்றுதான். அதை சொல்லும் விதம் கடுமையாக இருந்தால் தண்டனை, இனிமையாக இருந்தால் பரிசு. எனவே எப்போதும் இன்சொல் பேசுவோம். இதைத்தான் ஐயன் வள்ளுவரும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழியதாம் சொல் என்கிறார். நன்றி, வணக்கம்.